ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் டே 10 டெய்லி 1 ஹெல்த்தி டிஷ் வாங்கல பார்க்கலாம் என்னென்னு. நான் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா தஹி பெப்பர் சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம மேரினேட் பண்ணிடுறதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து கழுவிட்டு அதில் லெமன் ஜூஸ் எடுத்து உப்பு சேர்த்து ஒரு ஓரமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். மேரினேட் செய்யறதுக்கு முதல்ல ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனை இதோட கூட சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம், மேரினேட் பண்ணி வச்சுப்போம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சிக்கனில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மேரினேட்டட் சிக்கன், ஆனியன், மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, தக்காளி பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் போடுங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கோம். அதில் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் ஆக்கி இதில் போடுறோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது மசாலா ஐட்டம்ஸ் போட்டுப்போம். மசாலா பவுடர் ஐட்டமை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடி பிடிக்காமல் கிளறுங்க. நல்லா இந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டு, 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை இதில் போட போகிறோம் பேஸ்ட்டாக. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஊற வச்ச சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போது ஊற வச்சு சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அது அதுலேயே தண்ணி நிறைய வரும். அதெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கிரேவியாக வேணும். உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நல்ல வெயிட் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வரணும்.
3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் கொஞ்சம் அதிகம்தான். என்னோடய குக்கருக்கு 3 விசில் வச்சா தான் அது கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கும். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதை பண்ணேன். இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் பற்ற வச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதுக்காக நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. எனக்கு இந்த லெவலுக்கு போதும். நான் இப்போ இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான தஹி பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.